பொங்கல்லாம் ஆசையாக கரும்பு சாப்பிடலான்னு சொல்லி தான் ஒரு கத்த கரும்பு அப்படியே வாங்கியிருந்தேன். ஆனால் வாங்கின கரும்புல ஒரு கரும்பு கூட நறுக்கி யாரும் வாயில் வச்சு கூட பார்க்கல. இதுக்கு மேலே வச்சிருந்தா இந்த கரும்புலாம் காஞ்சி கருவாடா ஆயிடுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பொங்கல் டைமில் தான் குட்டிமா உடம்பு சரியில்லை, அதனால் வாங்கின கரும்பு அப்படியே இருந்து போச்சு. ஆனால் அப்போ சாப்பிட்றத விடவே 2-3 நாள் கழிச்சு வச்சிருந்து சாப்பிட்டோம்னா கரும்பு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல் அப்படின்னாவே கரும்பு மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் 90 கிட்ஸுக்கு தான் தெரியும் இந்த பொங்கல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இழந்த பழம்னு ஒரு பழம் ரொம்ப ஒரு ஃபேமஸான பழம். இதெல்லாம் கிராமத்தில் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஆனால் அப்படி பேர் போன இந்த கிராமத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இழந்த பழமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த காட்டு மூளைக்கு இந்த மரம் இருக்கும். இப்போ அந்த மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. பழத்தை நோக்கி ஒரு பட்டாளத்தையே ரெடி பண்ணி காடு கடா இன்னைக்கு வந்து என்னுடைய பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கங்கன்னு சுற்றி எங்கேயுமே பெருசாக ஒன்றும் மரம் காணும். நம்ம கோவில் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மரம் இருந்துச்சா, சரி அங்கேயாவது நிறைய பழம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் தேடி பார்த்தோம். ஆனால் 1-2 காய் தான், 1-2 பழம் தான் இருந்துச்சு. சரி அதையும் ஏன் விடணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கங்கே கிடக்கிறத பொறுக்கிட்டு மரத்துக்கு மேலே இருந்தது எட்டின பழத்தெல்லாம் பிச்சுட்டேன். இழந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இழந்த பழத்தை இன்னொரு மெத்தட்லாம் நம்ம சாப்பிடலாம். இழந்த வடையாக செஞ்சு சாப்பிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இழந்த பழத்தெல்லாம் நல்லா அலசிட்டு அதில் புழு இருக்குதான் இந்த மாதிரி கிள்ளி பார்த்துட்டு ஒரு உரலில் தேவையான அளவுக்கு பழத்தை சேர்த்துட்டு வெல்லம், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மிளகா, வரமிளகா இருக்குதுல்ல, அதெல்லாம் போட்டு நல்லா சதக்கு நல்லா போட்டு நல்லா குத்தி வாழையில போட்டு தட்டி ஒரு 2-3 நாளைக்கு காய வச்சு எடுத்தோம்னா இழந்த வடை சூப்பராக ரெடி ஆயிடுங்க. அப்படியே உங்ககிட்ட சொல்லும் போது கூட எனக்கு வாயில் எச்சி ஊறுது. அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இழந்த பழமும் இழந்த வடையும் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளோட வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் ஆகிட்டு மேலெல்லாம் குப்பையாயிட்டே இருக்கா. சரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கலான்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது கவர் சைஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பின்னாடி அந்த ஓஸ்லாம் இருக்குதுல, அதெல்லாம் கழட்டிட்டு தான் மாட்டணுமா. அது வந்து எனக்கு மாட்ட தெரியல. சரி என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் மாட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இருந்தாலும் வாஷிங் மிஷினுக்கு கவர் வாங்கியாச்சு ஒரு திருப்தி தாங்க.